என் சொந்த வீடு எங்கே? வாடகை வீட்டின் சிரமங்கள். ராதா மற்றும் அவரது கணவர் முரளி இருவரும் ஊட்டியில் ஒரு தெருக்கடை நடத்தினார்கள். ஆனால் கோவிட் காலத்தில் அவர்களின் வியாபாரம் மூடப்பட்டது. கடன்கள் சேர்ந்தன. கடைசியாக வேலை தேட சென்னைக்கு குடிபெயர முடிவு செய்தார்கள். அவர்களுடன் அவர்களின் 2 குழந்தைகளும் இருந்தனர். ஒரு 8 வயது மகள் மீனா மற்றும் 5 வயது மகன் அருண். சென்னையில் முரளிக்கு ஒரு கம்பெனியில் கணக்காளர் வேலை கிடைத்தது. ராதாவுக்கும் ஒரு கடையில் கணக்கு பிள்ளையாக சேர்ந்தார். அவர்கள் முதலில் ஒரு சின்ன பிளாட் வாடகைக்கு எடுத்தார்கள். மாதம் ரூபாய் 10,000 வாடகை. ஆனால் சில நாட்களிலேயே பிரச்சனைகள் தெரிய ஆரம்பித்தன. 2 படுக்கைகள் மட்டுமே இருந்தன. குழந்தைகள் தரையில் படுக்க வேண்டி இருந்தது. முதலில் வாடகை மட்டும்தான் என்று சொன்ன உரிமையாளர் பிறகு மின்சார பில், தண்ணீர் பில், கூலி வாடகை என்று பல்வேறு கட்டணங்களை வாங்கினார். குளியல் அறையில் கசிவு இருந்ததாலும் பழுது பார்க்க மறுத்துவிட்டார். நீங்களே செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். 2 மாதங்களுக்கு பிறகு அவர்கள் வேறு இடத்திற்கு மாறினார்கள். இந்த முறை அவர்கள் ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்தார்கள். வாடகை 12,000. ஆனால் இங்கேயும் பிரச்சனைகள் விடவில்லை. அந்த பகுதியில் தண்ணீர் உப்பு நீராக இருந்தது. குடிநீர் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சமையல் அறையில் எலிகள் அடிக்கடி உணவை கெடுத்தன. பூச்சிகளால் குழந்தைகளுக்கு தோல் எரிச்சல் ஏற்பட்டது. குழந்தைகள் சத்தம் போடக்கூடாது, இரவு 9 மணிக்கு மேல் வெளியே போகக்கூடாது என்று கண்டிப்பாக சொல்லப்பட்டது. ராதாவுக்கு மன அழுத்தம் அதிகமாகியது. குழந்தைகள் பள்ளியில் புதிதாக சேர்ந்திருந்ததால் அவர்களுக்கு ஓய்வு தேவைப்பட்டது. ஆனால் வீட்டில் நிம்மதியே இல்லை. 2 வீடுகளில் தோல்வி அடைந்த பிறகு அவர்கள் ஒரு நகரில் பழைய வீட்டை வாடகைக்கு எடுத்தார்கள். வாடகை ரூபாய் 15,000. இங்கே பழைய கட்டிடம் என்பதால் பல சிக்கல்கள் இருந்தன. மழை பெய்தால் சுவர்களில் தண்ணீர் கசிந்து வரும். குழந்தைகள் அடிக்கடி ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டனர். விசிறி, லைட் எல்லாம் அடிக்கடி பழுதாகும். உரிமையாளர் பழுது பார்க்க முன் வரமாட்டார். 6 மாதங்களுக்கு பிறகு வாடகை 17,000 உயர்த்தப்பட்டது. இதனால் முரளியும் ராதாவும் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அவர்களின் சம்பளத்தில் பெரும்பகுதி வாடகை மற்றும் கூடுதல் செலவுகளுக்கு போய்விடும். குழந்தைகளின் படிப்பு, உடல் நலம் எல்லாமே பாதிக்கப்பட்டன. இந்த அனுபவங்களால் ராதா மற்றும் முரளி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். வாடகை வீட்டில் வாழ்வது என்றும் நிலையானது இல்லை. நமக்கு சொந்த வீடு வேண்டும். அவர்கள் சிறிய சேமிப்பை தொடங்கினார்கள். முரளி கூடுதல் ஓவர் டைம் வேலை செய்தார். ராதா வீட்டில் இருந்து சிறிய சிறிய தொழில்களை செய்து கூடுதலாக சம்பாதித்தார். அவர்களின் குழந்தைகளும் புரிந்து கொண்டு சிறு சிறு செலவுகளை குறைத்தார்கள். இதனால் ராதாவும் முரளியும் புதிய வீட்டை கட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். வாடகை வீடுகளில் வாழும் குடும்பங்கள் பல சிரமங்களை சந்திக்கின்றார்கள். உரிமையாளர்களின் நியாயமற்ற நிபந்தனைகள், கூடுதல் செலவுகள், வசதிகளின் பற்றாக்குறை போன்றவற்றை அன்றாட பிரச்சனைகள். ஆனால் லட்சியத்துடன் செயல்பட்டால் சொந்த வீடு என்ற கனவை நனவாக்க முடியும். வாடகை வீடு என்பது தற்காலிக தீர்வு மட்டுமே. நிலையான வாழ்வின் தொடக்கம் சொந்த வீடு தான். இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.